எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இன்னைக்கான வீடியோவில் சுலபமாக வீட்லேயே திராட்சை பழத்தால் ட்ரை கிரேப்ஸ் எப்படி செய்கிறது என்று பார்க்கலாம். முதல்ல நமக்கு எவ்வளோ திராட்சை பழம் வேண்டுமோ எடுத்துக்கலாம். நான் 1/2 kg திராட்சை பழம் தான் எடுத்திருக்கேன். நல்ல பழமாகவும் ஸ்வீட்டாகவும் நீளமாக இருக்கிற திராட்சை பழத்தை தான் எடுத்திருக்கேன். நாம் எடுத்திருக்கிற திராட்சை எல்லாத்தையும் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நல்லா இல்லாத திராட்சை பழத்தை சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாத்திரத்துல தண்ணியை விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு எல்லா திராட்சை பழத்தையும் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி திராட்சை பழம் உடைஞ்சு வந்திருக்கு. இந்த பக்கம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பிளேட்ல கிளீனா இருக்கிற துணியை போட்டு ஃபில்டர் பண்ணி வச்ச திராட்சை பழத்தை சென்டர்ல போட்டு துணியை இப்படி 4ஆ மடிச்சு ஜென்டிலா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போதான் இது காயும் போது சீக்கிரமா காஞ்சி வரும். இதுக்கு அப்புறமா வெயில்ல ஒரு 2-3 நாளுக்கு காய வச்சுக்கோங்க. துணியில காய விட்ட திராட்சை பழத்தை எல்லாம் ஒரு தட்டுல மாத்திடலாம். இப்ப பாருங்க, 3 நாளுக்கு காய விட்ட பிறகு எவ்வளவு நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரு எம்டி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நீண்ட நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். நாம ப்ரிப்பேர் பண்ண ட்ரை கிரேப்ஸை நெய்யில பொரிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. வீட்ல செஞ்ச பாயசத்துல பொரிச்சு வச்ச ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்க போறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிரசன்ட் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.